ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளி
பிரியமானவர்களே, இதோ நற்கருணை ஆண்டவர் நம் முன் இருக்கிறார். விசுவாசத்தையும் நம்பிக்கையும் சேர்த்து ஊட்டிதான் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுத்திருக்கிறார். சேர்ந்து ஆகவே அந்த தாய் தன்னுடைய 7 பிள்ளைகளுக்கு சொல்கிறார், பிள்ளைகளே, நீங்கள் என்னுடைய கர்ப்பப்பையில் தான் உங்களை தாங்கினேன். ஆனால் உனக்கு உடல் கொடுத்ததோ அல்லது உங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்ததோ நான் அல்ல. மாறாக என்னுடைய வயிற்றில் பிறந்தீர்கள். உங்களுக்கு உடலை கொடுத்தது, உயிர் மூச்சை கொடுத்தது கடவுள். ஆகவே கடவுளை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கடவுள் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர எதுவும் முக்கியம் அல்ல என்கிற ஒரு செய்தியை தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறேன். இப்பொழுது என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துச்சு? நாளைக்கு நம்ம சர்ச்சில் திருவிழா, அதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் கொடி ஏற்றணுங்கிறதே செலிப்ரேஷன் தான். நாளைக்கு திருவிழா. ஸோ இன்னைக்கு அவருக்கு வந்து லாஸ்ட் வீக் காலேஜ்லாம் போயிட்டா டைம் இருக்காதுன்றதுக்காக நம்ம இன்னைக்கே முடிஞ்சு நாங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். உங்களுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கிளம்பலாமா? அப்பா அங்கே வெயிட் பண்ணுறாரு. யார் அந்த பையன்? பாய், குட் நைட். பாய். அப்புறம் இன்னைக்கு ஏதோ ஒரு சூரிய கிரகணமா சந்திர கிரகணமா ஏதோ நடக்குது. சொல்ல மாட்டியா?
மூஞ்செல்ல போதும் அப்படியே கொடுத்துருச்சு.